கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சாலை ஓரத்தில் படுத்து உறங்கும் நபர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரை கண்டித்து 50க்கும் மேற்பட்டோர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேந்தர் இணைப்பில் இருக்கிறார். சுரேந்தர் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சாலையோரத்தில் படுத்து உறங்கக்கூடிய நபர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் நடத்திய தாக்குதலை கண்டித்து சாலையோரத்தில் படுத்து உறங்கக்கூடிய நபர்கள் சுமார் 50லிருந்து 100க்கும் மேற்பட்டோர் திடீரென கோயம்பேடு பேருந்து நிலைய வாசலில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பதற்றம் அடைந்து காணப்படுகிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் உட்புறமாக தினசரி இந்த பகுதியில் பணிபுரியக்கூடிய நபர்கள், ஆதரவின்றி வீடு வாசலின்றி தங்கக்கூடிய நபர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்து தினசரி தங்கி அங்கிருந்து காலையில் பணிகளுக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் அந்த பகுதிகளில் தங்கக்கூடிய நபர்களை திடீரென போலீசார் தடி உள்ளிட்ட கரும்புகளால் தாக்கி அப்புறப்படுத்தியிருக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென சற்றும் எதிர்பாராத விதமாக கோயம்பேடு பேருந்து நிலைய முகப்பு வாசலில் அமர்ந்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இதனால் அந்த பகுதியில பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வரக்கூடிய சுமார் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் சாலையின் ஓரத்துல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால அந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால நேரடியாக கண்டுபிடிக்கிறது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த உயர் அதிகார போலீஸ்காரர்கள் தற்போது தொடர்ந்து அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய பொதுமக்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போலீசார் தாக்கியதை கண்டித்து தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியலை கைவிடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால அந்த பகுதி முழுவதும் கலவரம் போல் காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக ஆதரவின்றி சாலையோரத்தில் படுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று பெண்கள் உள்ளிட்டோர் மீதும் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.